சேலம் ஜலகண்டாபுரத்தில் கறிக்கடை மேலாளரை தாக்கி கொள்ளையடித்துவிட்டு ரயிலில் தப்பி வந்த வட மாநிலத்தவரை சென்னை சென்ட்ரல் ரயில்வே பாதுகாப்பு போலீசார் துரத்தி பிடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதனை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சசிதரன், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சேலம் ஜலகண்டாபுரம் கறிக்கடை மேலாளரை தாக்கி 2 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்து சென்னை வந்த வடமாநில நபர்களை சென்ட்ரல் ரயில்வே போலீசார் மடக்கி பிடிக்கும் காட்சி, துரத்தி பிடிக்கும் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. தற்போது அவர்கள் நேற்று இருவரும் கடையில் வேலையில் செய்யும் போது மேலாளர் இருவரையும் தாக்கி 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள். உடனடியாக போடி நாயக்கனூரில் இருந்து சென்னை வரக்கூடிய விரைவு ரயிலில் அவர்கள் தப்பி சென்றதாக ரயில்வே உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைக்கப்பட்டு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஆர்பிஎஃப் மற்றும் ரயில்வே இருவேப்பு பாதை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது கொள்ளையர்கள் இருவரும் தப்பி செல்ல முயன்ற போது அவர்களை விரட்டி செல்லும் சிசிடிவி காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்கள் 2 பேரையும் கோவிந்தராஜ் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒருவர் பேர் மகேஷ் மற்றும் ஒருவர் பேர் சமீர்குமார் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சசிதரன்.